ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆசான் அகாடமி. கொஞ்ச நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாரும் மீட் பண்ணி. ஓகே, எப்போல்லாம் டிஎன்பிஎஸ்சி வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் நான் மோஸ்ட்டாக வீடியோவில் வந்துடுறேன் எல்லாருக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இப்போது நெக்ஸ்ட் குரூப் 2A மெயின்ஸ் எழுத போகிறீங்களோ இல்லை குரூப் 4 இனிமேல் வர எனி ப்ரிலிமினரி மோட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு வந்து இந்த புது ஓஎம்ஆர் தான் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதை நான் குவிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பழைய ஓஎம்ஆர் புது ஓஎம்ஆர்னு கம்பேர் பண்ணாமல் இப்போ என்ன ஓஎம்ஆர் இனிமேல் நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க அதை வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த OMR வந்துட்டு ரெண்டு பகுதியாக பிரிக்கிறோம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2. சரியா, இந்த பார்ட் 1ல் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஷேட் பண்ணுவீங்கல்ல, ABCDE ஒரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஷேட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல, ஏனா என்னது, பினா என்ன, சிடி இது வந்து உங்கள் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். ஈன்றது வந்து உங்களுக்கு அந்த ஆன்சருக்கு விடை தெரியலைன்னா நீங்கள் வந்து அந்த ஈன்ற ஒரு ஆப்ஷனை வந்து கம்பல்சரியாக ஃபில் பண்ணி ஆகணும். அதுதான் இதுக்கு முன்னாடி வந்த ஒரு சேஞ்சாக இருந்தது. ஸோ இது அப்படியே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இது என்னது, யூஸ் பிளாக் பாயிண்ட் ஒன்லி. ஸோ இதுக்கு எல்லாமே நான் எப்போயுமே சொல்கிறது தான், ஒரு எல்லா இந்த யூடியூப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பாருங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸு, அதே மாதிரி ஹால் டிக்கெட்டில் வர இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வர்றது, அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் எப்போயுமே ஒரு மாணவராக இருந்தீங்கன்னா அது நீங்கள் வந்து சுயமாக அதை பார்த்துட்டு தான் ஒரு எக்ஸாமினேஷன் எழுதணும். சரியா, இது வந்து பார்ட் A. சரியா, இது வந்து பார்ட் 1 அப்படின்னு வச்சுக்கலாமா. இது வந்து பார்ட் 2. இந்த பார்ட் 2ல் வந்துட்டு உங்களை பற்றி டீட்டெயில்ஸு, நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க இந்த எக்ஸாமில், அது எல்லாமே நீங்கள் போடணும். ஓகே, ஸோ இந்த செக்ஷனில் என்ன பண்ணுவீங்க, உங்களோட 200 கொஸ்டினோ 100 கொஸ்டினோ நீங்கள் வந்து இங்கே ஷேட் பண்ண போகிறீங்க. ஸோ 2A மெயின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பார்ட் 2ல் வந்து என்ன இருக்குது, நேம் ஆஃப் த கேண்டிடேட். ஓகேவா, நீங்கள் எழுத போகிறீங்க ரெஜிஸ்டர் நம்பர், சீரியல் நம்பர். இது பார்த்தீங்களா, இந்த சீரியல் நம்பர், இந்த விடைத்தாளோட சீரியல் நம்பர், இந்த OMR நம்மளுக்கு கொஸ்டின் புக்லெட் இருக்கும். ஸோ இதோட சீரியல் நம்பர் என்னது அது நீங்கள் எழுதுவீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட், ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ, அப்புறம் எந்த டேட்டில் எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ இன்னைக்கு குரூப் 2A மெயின் ஸ்டூடெண்ட் எந்த டேட்டில் எழுத போகிறீங்க, February 8 எழுத போகிறீங்க. ஸோ அது எந்த செஷன், ஃபோர்நூன் செஷனா ஆஃப்டர்நூன் செஷனா. சரியா, அதுக்கப்புறம் இந்த இதில் பாருங்கள் செக்ஷன் 2. இது வந்து செக்ஷன் 1ல் வந்துட்டு உங்களை பற்றி எல்லாத்தையும் எழுத போகிறீங்க. செக்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஹேஸ் டு ஃபில் திஸ் ஏரியா ஃபஸ்ட்டு. ஓகேவா, நீங்கள் இந்த டெஸ்ட் இதெல்லாம் எழுதி முடிச்சிடுறீங்க. சரியா, எழுதி முடிச்சிட்ட பிறகு அவர் எழுதுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வந்து இதை தான் நீங்கள் எழுதணும். சரியா, என்னது இது, ரைட் த கொஸ்டின் புக்லெட் நம்பர் அண்ட் ஷேட் த சர்க்கிள் வித் பிளாக் பாயிண்ட். திருப்பியும் அவங்க அதுதான் சொல்கிறாங்க, பிளாக் என்னது, பிளாக் பால் பாயிண்ட் பென் ஒன்லி. இப்போ ஒரு டெஸ்ட்டு, எங்கள் டெஸ்ட்டில் என்ன டெஸ்ட்டு யாருன்னா ஒரு ப்ளூ பென்னோ இல்லை எதனா எழுதினாங்களோ நாங்கள் டோட்டலாக இன்வாலிடேட் பண்ணுறோம். அதான் தட் இஸ் டிஎன்பிசி ஃபார்மேட். டிஎன்பிசி ரொம்ப கிளியராக இருக்காங்க, OMRல நீங்கள் பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுதான் இங்கே நீங்கள் ஷேட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் கொஸ்டின் நம்பர் புக்லெட் இருந்ததுன்னா 2, 3, 4ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2, 3 ஸோ கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணணும். இது நான் உங்களுக்கு இதுக்காக சொல்கிறேன். அப்புறம் இங்கே வந்து 2, 3, 4 அப்படின்னு எழுதணும். ஸோ இதெல்லாம் தப்பாக பண்ணால் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா இல்லையா, இது எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பகுதியில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 2வது பேஜில் உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவீங்கல்ல, முடிச்சிட்ட பிறகு இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆஃப் A, கவுண்ட் ஆஃப் B, கவுண்ட் ஆஃப் C, கவுண்ட் ஆஃப் D, கவுண்ட் ஆஃப் E. தட் இஸ் நீங்கள் எவ்வளோ ஏவை வந்து ஷேட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பியை ஷேட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ CD இல்லை E ஷேட் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா, அப்போது ஆப்வியஸாக எதனா ஒரு கொஸ்டின் லெட்ஸ் சே 41 அண்ட் 42 கொஸ்டின் வந்து நீங்கள் ஷேடே பண்ணலன்னா அப்போது உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. அது எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் 2வது பேஜில் இருக்குது. ஸோ கைஸ் எல்லாருமே அதை 2 இன்ஸ்ட்ரக்ஷனும் ஒழுங்காக படிச்சுக்கோங்க. உட்காந்து யாரோ சொல்கிறத வச்சு நீங்கள் அதை ஜட்ஜ் பண்ணாதீங்க, நான் சொல்கிறத உட்பட்டு. சரியா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களோட ஃபியூச்சர். ஸோ அதால் ஒழுங்காக நீங்கள் அதை வந்து கிளியராக படிச்சுக்கோங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் பை இன்விஜிலேட்டர். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்களா உங்கள் 2 செக்ஷனு. செக்ஷன் 4ல் வந்து என்ன ஆகுதுன்னா உங்கள் இன்விஜிலேட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் ஒரு தடவை கவுண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு கவுண்ட் போடுவீங்க, அப்புறம் இன்விஜிலேட்டர் கவுண்ட் பண்ணிவிட்டு இல்லை ஏல இவ்வளோ தான் இருக்குது, பியில் இவ்வளோ தான் இருக்குது, சியில் இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரும் இன்விஜிலேட்டர் இது பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியும் வந்து அவங்க சைட்லேருந்து செக் பண்ணி அதுக்கு உண்டியான கரெக்டாக கேலிப்ரேஷன் இருக்கா, கரெக்டான ABCDE போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து ரொம்ப இது ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ், கவுண்ட் ஆஃப் ABCD. பட் எனிவே முன்ன நடந்த மேல் ப்ராக்டிசஸை, முன்ன நடந்த தவறுகள் இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ABCDE போட்டாங்க. ஆக்சுவலாக ஈன்ற ஆப்ஷனே வந்து தேவையே இல்லை. ஏன்னா இங்கே வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கான்செப்டே இல்லைல்ல. நெகட்டிவ் மார்க்கிங் கான்செப்ட் இருந்தால் ஆன்சர் நாட் நோன் போடலாம். ஆனால் இங்கே நெகட்டிவ் மார்க்கிங்கே இல்லாதாலும் ABCD அப்படின்னு எல்லாத்திலும் ஃபில் பண்ணாமல்
ஃபில் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாத்தையும் ஃபில் பண்ணி தான் ஆகணும். சரியா? ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த செக்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ் இருக்குது. பார்த்தீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது கைஸ். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது? நீங்கள் ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனே வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு வர அட்மிஷன் ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் ஒழுங்காக படிங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதில் சைன் இன் த ரைட் பாக்ஸ் ஆஃப் பேஜ் 2. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபர்தர் ஆஃப்டர் வெரிஃபைங் ஆல் த டீட்டெயில்ஸ் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் யூ ஷுல் ஆல்சோ சைன் இன் தி அப்ரோப்ரியேட் பாக்ஸ் இன் பார்ட் 2 ஆஃப் பேஜ் 1. ஸோ பார்ட் 2 வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும்ல, பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 1ல் வந்து நீங்கள் உங்கள் கொஸ்டின் ஷேட் பண்ணுவீங்க. பார்ட் 2ல் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பார்ட் 2ல் வந்து உங்களோட சைனை அது எல்லாமே போடுவீங்க. ஸோ எழுதுறது எல்லாமே மேக்ஸிமம் இங்கே இருக்கும், ஷேடிங் வந்து இங்கே எல்லாமே இங்கே மேக்ஸிமம் இருக்கும், அங்கேயும் சில ஷேடிங் இருக்கும், அதை நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, பிஃபோர் யூஸிங் த ஓஎம்ஆர் ஷீட் ரைட் வெரிஃபை யுவர் பர்சனல் டீட்டெயில்ஸ், ரெஜிஸ்டர் நம்பர், நேம், ஃபோட்டோகிராஃப். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கரெக்டாக இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை எழுதுறதுக்கு முன்னாடி, அதை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் கரெக்டாக எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கா, ஓகேவா, இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் ஒன்லி பிளாக் பால் பாயிண்ட் பென் ஃபார் ஷேடிங் அண்ட் ரைட்டிங் ஆல் த டீட்டெயில்ஸ். ஸோ கைஸ் திருப்பியும் அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, பிளாக் பால் பாயிண்ட் பென் தவிர்த்து எந்த பென்னு வச்சாலும் உங்களுக்கு இன்வாலிடேட் ஆகிடும். ஃபோர்த் ஒன், யூ ஷுட் நாட் சைன் எனிவேர் இன் பார்ட் 1 ஆஃப் த ஓஎம்ஆர் ஷீட். ஸோ இந்த பார்ட் 1 ஆஃப் த ஓஎம்ஆர் ஷீட் எங்கே சொல்கிறாங்க? இந்த செக்ஷனில் நீங்கள் எந்த சைனும் போடக்கூடாது. ஆனால் எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு, எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளில வருவீங்களா, அப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் தம் பிரிண்ட்டு, ஓகேவா, இங்கே நீங்கள் அஃபிக்ஸ் பண்ணணும், ஓகேவா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி இன்விஜிலேட்டர். அதை இன்விஜிலேட்டர் வாங்குவாங்க. ஸோ அதால் வந்து இங்கே வந்து உங்களோட தம் பிரிண்ட்டு போடுவீங்க. இங்கே பார்ட் 2ல் இங்கே வந்து உங்களோட சைனை போடுவீங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் எதனா டக்குன்னு ஆர்வத்தில் சைனை போட்டுறாதீங்க, பதட்டப்படாதீங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5th இது இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, யூ ஹேவ் டு அஃபிக்ஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் இன் பார்ட் 1. நான் சொன்னது தான், 2 marks will be deducted from the total marks obtained by the candidates for not affixing their thumb impression. ஸோ தம்ப் இம்ப்ரெஷன் பண்ணலன்னா 2 மார்க்கு டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நிறைய இது நோட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கெல்லாம் மார்க்கு போகுது, இங்கே போயிடும். தம்பு இது பண்ணலன்னா -2, சரியா. அப்புறம் do not make any stray marking or write anything irrelevant. என்ன சொல்ல வராங்கன்னா, இது ஃபுல்லாக படிக்காமல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இதில் வந்து எதனா ஒரு சின்ன ஒரு லைன் போடுறது, எதனா ஒரு சிம்பிள் வைக்கிறது, எதனா ஒன்று கிழிக்கிறது, எதனா ஒன்று பார்ட் 1 பார்ட் 2ல் எங்கே வேணாலும் எதனா ஒரு சிம்பிள்ஸ் போடுறது, எது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸு எது போட்டாலும் அது என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஓகே மிஸ்டர் எக்ஸ் தான் இது எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி ரிலீவ் ஆகும். அதால் வந்து இந்த ஃபுல் இதே வந்து நாங்கள் ஆன்சர் ஷீட்டே இன்வாலிடேட் பண்ணிவிடுவோம். பார்ட் 1 பார்ட் 2ல் எங்கே வேணாலும் நீங்கள் என்னது உங்களோட கைவசத்தை எதனா காமிச்சிங்கன்னா கேட்குறத மட்டும் பண்ணுங்க, கேட்காதது எதுவுமே பண்ணாதீங்க. இந்த ஊ போடுறது, ஓகேவா, இது எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. யூஸ்வலாக இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈவன் ஒரு தெரியாத ஒரு புள்ளி வச்சா கூட அது எடுத்துருவாங்க கைஸ், அதால் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, சரியா. நெக்ஸ்ட் இன் செக்ஷன் 2 கொஸ்டின் புக்லெட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். கொஸ்டின் புக்லெட் நம்பர் ஷுட் பி ரிட்டன், ஓகேவா, அண்ட் corresponding bubbles should be shaded. ஸோ அந்த செக்ஷனில் வந்து என்னது, கொஸ்டின் புக்லெட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, கொஸ்டின் புக்லெட்டை வந்து நம்பரை எழுதிட்டு அதை வந்து ஒழுங்காக ஷேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இஃப் த பபுள் ஃபார் கொஸ்டின் புக்லெட் நம்பர் இன்கரெக்ட்லி ஷேடாக இருந்தாலும், இம்ப்ராப்பர்லி ஷேடாக இருந்தாலும், மல்டிபிள் ஷேடிங் பண்ணாலும், இல்லை 1 or more பபுள் இது இருந்தால் கூட ஆன்சர் ஷீட்டே இன்வாலிடேட் பண்ணும். அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஷேடிங்கில் எதனா தப்பு இருந்ததுன்னா ஆன்சர் ஷீட்டே இன்வாலிடேட் பண்ணிவிடுவேன். ஆனால் நீங்கள் கரெக்டாக ஷேட் பண்ணிட்டீங்க, ஆனால் மேலே வந்து அந்த கொஸ்டின் நம்பர் அந்த இதை எழுதணும் பார்த்தீங்களா, இப்போ 2 4 3 5 அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஷேட் பண்ணிட்டீங்க. ஆனால் மேலே எழுதுது 2 4 3 5ல் எதனா ஒரு லெட்டர் தப்பாக விட்டு ஒரு வேர்டை ஒரு நம்பரை தப்பாக விட்டாலோ இல்லை பாதியாக இருந்தாலோ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 5 மார்க்கு டிடெக்ட் பண்ணிவிடுவோம், -5, ஓகேவா. ஸோ இது பார்த்துக்கோங்க, 2 மார்க் அங்கே போச்சு, 5 மார்க் இங்கே போச்சு. அப்புறம் இங்கே பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் எப்போவுமே எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். ஸோ அந்த டைம் என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஷுட் ஷேட் எனி ஆஃப் த பபிள்ஸ் ஃபார் ஈச் கொஸ்டின். ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் இது ஷேட் பண்ணுறதா எதனா ஒரு பபிள் தான் ஷேட் பண்ணணும், மல்டிபிள் திங்ஸ் ஷேட் பண்ணக்கூடாது. எப்படி ஷேடிங் கரெக்ட் ப்ரொசீஜர்ன்றது சொல்லிட்டாங்க. அதே மாதிரி
இஃப் ஏபிசிடி போட்டுட்டு இல்லை நீங்கள் எதுவுமே ஷேட் பண்ணல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 2 மார்க் வில் பி டிடக்டட் ஃப்ரம் த டோட்டல் மார்க்ஸ் அப்படின்னு. இஃப் நன் ஆஃப் த ஆன்சர் பபிள்ஸ் இஸ் ஷேடட் ஃபார் எனி ஆஃப் த கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு ஷேட் பண்ணலன்னா 2 மார்க்கு டிடக்ட் பண்ணுவேன். அப்போது 2 கொஸ்டினுக்கு 3 கொஸ்டின் ஷேட் பண்ணலன்னா ஓகே. ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா மேபி அந்த ஈக்குவலண்ட் மார்க்கு டிடெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது. பட் ஐ திங்க் அதுதான் அதோட சென்ஸ். சரியா? ஸோ 2 மார்க் டிடக்ஷன். ஸோ எதுக்கு நம்ம ஷேட் பண்ண போகிறோம்? எது இருந்தாலும் இங்கி பிங்கி பாங்கி போட்டு அட்லீஸ்ட் ஏபிசிடி எதுனா ஒன்று ஷேட் பண்ணி விட்ருங்க. அதுதான் இதோட மெசேஜ். அதே மாதிரி நீங்கள் ஷேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தனி டைம் 15 நிமிஷம் கொடுக்க போகிறாங்க. 15 minutes தே வில் கிவ் யூ ஃபார் ஷேடிங். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், 9th இது 8 முடிஞ்சிருச்சா? 9th இது கரெக்ட் மெத்தட் ஆஃப் ஷேடிங்கு. ஓகே. 10வது இன் செக்ஷன் 3 டோட்டல் நம்பர் ஆஃப் ஏபிசிடிஇ. ஓகேவா? இது எப்படி ஷேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன். அதே ஷேடிங் தான், புக்லெட் எப்படி ஷேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இங்கே ஷேட் பண்ணுறது. ஓகேவா? இது தப்பாக நீங்கள் தப்பாக ஷேட் பண்ணுறதில்ல. ஒரு ஆக்சுவல் ஷேடிங்க்கும் இதுக்கும் தப்பாக இருந்தாலும் இல்லை நீங்கள் ஒரு ஷேடிங்கே மிஸ் பண்ணியிருந்தாலும் 2 மார்க்கு டிடக்ஷன். அப்புறம் 11th பாருங்கள், செக்ஷன் 4 and 5 ஆர் டு பி ஃபில்ட் பை தி இன்விஜிலேட்டர். இன் செக்ஷன் 5 Part 1 and Part 2 invigilators should shade if the candidate is present or absent. So நீங்கள் அதை ஷேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியா? and candidate is absent with black ball point only. ஸோ இது எல்லாமே இந்த இன்விஜிலேட்டருக்கான ஒரு செக்ஷன். சரியா? ஓகே. in case of present candidate the invigilator should sign separately. ஸோ இது எல்லாமே இன்விஜிலேட்டருக்கு. ஸோ கைஸ் இதுலேருந்து என்னென்னா இந்த ஓஎம்ஆர் ஷீட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த டைமில் உட்காந்து படிக்காமல் இதுக்கு ஒரு 10 minutes இப்போ ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா கவுண்ட் ஆஃப் ஏபிசிடி தான் போட போகிறீங்க. பதட்டப்படாதீங்க. நார்மலாக இது பண்ணுங்கள். கரெக்டாக எக்ஸாமை நீங்கள் கிளியராக நீங்கள் பேஸ் பண்ணி டைமை பார்த்து கரெக்டாக நீங்கள் ஷேட் பண்ணாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறது. பாருங்கள் எவ்வளோ லக்கு பாருங்கள். குரூப் 2 மெயின்ஸுக்கு தான் ஃபஸ்ட் எக்ஸாம் February 8ஆம் தேதி எழுத போகிறவங்க இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் கைஸ். எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு இங்கே கமெண்ட்ஸில் போடுங்க.